ஒரு பசுமையான காட்டில் ஒரு ஜோடி கொக்குகள் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தன. இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு வேலையும் ஆகாது. இதற்கு நீங்கள்தான் ஒரு முடிவு கட்ட வேண்டும். கண்டிப்பா. சரி, நான் என் நண்பனை பார்த்து இதுக்கு என்ன செய்யலாம் என யோசனை கேட்டு வருகிறேன். பெண் கொக்கோ, நான் தினமும் காலையில் கூட்டிலிடும் முட்டை அன்று மாலைக்குள் காணாமல் போய்விடுகிறதே என கவலையுடன் யோசனையில் ஆழ்ந்தது. காட்டின் மறுபகுதியில் கீரி ஒன்று தன் குட்டிகளுடன் வசித்து வந்தது. தன் குட்டிகளுக்கு உணவை தேடி காட்டினுள் சென்றது. ஆற்றில் அருகில் வசித்த நண்டு தன் நண்பன் கொக்கு வருவதைக் கண்டு பார்க்க ஓடியது. என்ன நண்பா, இந்த பக்கம் உன்னை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது. அது சரி, நீ ஏன் கவலையாக இருக்கிறாய்? தன் கவலையை கொக்கு சொன்னதும் அதிர்ச்சியடைந்த நண்டு, உன் நண்பன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றது. கொக்கு பறந்து சென்றது. கொக்கு நடந்ததை தன் ஜோடியிடம் சொன்னது. அப்படியென்றால் நாம் இனி கவலைப்பட தேவையில்லை அல்லவா? ஆம், இனி நாம் கவலைப்பட தேவையில்லை. மறுநாள் காலை கொக்குகள் வசிக்கும் இடத்தை அடைந்த நண்டு ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. இலைகள் அசையும் சப்தத்தை கேட்ட நண்டு உற்று நோக்கியது. அப்போது பாம்பு ஒன்று வந்து மரத்தில் ஏறி முட்டையில்லாத கொக்கின் கூட்டை பார்த்ததும் எரிச்சலுடனும் கோபத்துடன் திரும்பி சென்றது. பாம்பு வசிக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள அதை பின்தொடர்ந்தது நண்டு. பாம்பு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் வசிப்பதை தெரிந்து கொண்ட நண்டு கொக்குகளை காண விரைந்தது. நண்டு கொக்குகளின் இடத்தை அடைந்தது. நண்டு கொக்குகள் இருவரிடமும் தான் கண்டுபிடித்ததை சொல்ல திகைத்தன கொக்குகள். நண்பனே, இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். சிறிது நேரம் யோசித்த நண்டு அவர்களிடம் தன் திட்டத்தை விளக்கியது. Your plan is superb. இதை நாங்கள் ஈஸியாக செய்து முடித்து விடுவோம். அதிகாலை எழுந்த கொக்குகள் மீனை பிடிக்க ஆற்றை நோக்கி விரைந்தன. தங்கள் வேலையை கச்சிதமாக முடித்த கொக்குகள் பாம்பு வசித்த மரத்தின் அருகில் மறைந்திருந்தன. கண் விழித்த கீரி மீன் வாசனையை நுகர்ந்தது. உடனே வெளியே வந்து பார்த்து சந்தோஷமானது. பசியுடன் இருந்த என் குழந்தைகளுக்கு நல்ல உணவு என நினைத்தது. அடுத்தடுத்து மீன்களை கண்ட கீரி மீன்களை பின்தொடர்ந்தது. சற்று நேரத்தில் நண்டு அங்கே வந்தது. மூவரும் அமைதியாக காத்திருந்தனர். கடைசியாக ஒரு மரப்பொந்தில் அருகில் இருந்த மீனை கண்ட கீரி மரப்பொந்தில் எட்டி பார்த்தது. அங்கே இருந்த பாம்பை கண்ட கீரி அதன் மீது பாய்ந்தது. இதை கண்ட மூவரும் தங்கள் திட்டம் வெற்றி பெற்றதை கண்டு மகிழ்ந்தன. மறுநாள் காலை கூட்டில் முட்டையிட்ட கொக்கு தன் ஜோடியுடன் உணவை தேடி சென்றது. மாலை வந்தது. கீரி இன்றும் நமக்கு ஏதாவது உணவு கிட்டும் என எண்ணி ஒவ்வொரு மரமாக தேடி கொக்குகள் வசித்த மரத்தை நோக்கி சென்றது. மரக்கிளையில் தெரிந்த கூட்டை பார்த்தது. கூட்டில் இருந்த முட்டையை எடுத்த கீரி ஓடவும் கொக்குகள் வரவும் சரியாக இருந்தது. தூரத்தில் கீரி முட்டையுடன் ஓடுவதை கண்டனர். அடடா, ஒரு எதிரியிடமிருந்து தப்பித்து மற்றொரு எதிரியிடம் மாட்டிக்கொண்டோமே என வருந்தின. அடுத்து குறையில்லாத ஒரு திட்டத்தை போட தயாராயின. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.